ஹலோ கைஸ், வாங்க இந்த சீரிஸோட 4th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் வந்து மாடியிலேருந்து விழ போக நம்ம ஹீரோ தான் வந்து மாசா காப்பாத்திருப்பாரு. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல ரொம்ப வறுமையில தான் இருந்திருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் காசு இருந்திருக்கும். அப்பதான் அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டை அவங்க அம்மா மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள காதல் ஆகி 2 பேரும் கல்யாணம் வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனா இந்த கல்யாணம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க, பிளஸ் அவங்க கையில ஒரு குழந்தை வேற வச்சிருக்காங்க. இருந்தாலும் தன்னோட மகன் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அந்த அம்மாவையும் ஏத்துக்கிறாங்க, அவங்க குழந்தையான நம்ம ஹீரோவையும் ஏத்துக்கிறாங்க. இப்படி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது சில நாட்கள்ல அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும். அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பார் தம்பி, உன் தாத்தா வந்து நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, என்னைக்குமே நம்ம நன்றி மறக்க கூடாது. உன் தாத்தா என்ன சொன்னாலும் அதை தட்டாம நீ கேட்கணும்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு ப்ராமிஸ்க்காகத்தான் அவரோட கனவை விட்டுட்டு அவர் அப்ராட் போக தயாராகிருப்பாரு. அப்படி ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு கீழே வரும்போது அங்க ஹீரோயினோட அப்பாவை பாக்குறாரு. தம்பி, இந்த காலேஜ்ல தான் என் பொண்ணு படிக்கிறா, ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, அவளை தேடுறதுக்கு கொஞ்சம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கும்போது அவரும் ஓகே சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லா காமிப்பாரு. ஆனா எங்கேயுமே ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. உங்க பொண்ணு இன்னைக்கு காலேஜ் வரல போல, வேற வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லும்போது அவர் அப்பாவும் ரொம்ப நன்றி தம்பி, இவ்வளவு நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுக்குறாரு. சரி தம்பி, நான் கிளம்புறேன், என் பொண்ணை பாத்தீங்கன்னா நான் இங்க வந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவர் போன்ல பொண்ணோட போட்டோவை காமிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோக்கு ஷாக். என்னது, ஹீரோயினோட அப்பாவா இவரு? அது தெரியாமையா நம்ம இவ்வளவு நேரம் இவர் கூட பேசிட்டு இருந்தோம்? என்னமோ நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. இங்க பஸ் வந்தோன்னா அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதன் பிறகு அவர் அப்ராட் போயிருப்பாரு. சில வருஷம் கழிச்சு அவர் ஆபீஸ்க்கு வரும்போது அங்க ஹீரோயினை பார்த்திருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட பேசாம விலகியே இருந்திருப்பாரு. சில வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சதும் அவருக்கு மனசே தாங்கல. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் திரும்பவும் அப்ராடே போயிருப்பாரு. அப்படியே காலம் கடந்து போய் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக திரும்பி அவர் ஊருக்கு வர அங்க வந்து சீனியரை மீட் பண்ணிருப்பாரு. சீனியர் கிட்ட லைஃப்லாம் எப்படி போகுது, கூட வேலை பார்க்கறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு நைஸா ஹீரோயினை பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பதான் உண்மையை சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு கேன்சர், அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளை பார்த்து கூட யாருமே இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போவாரு. ஆனா அப்பதான் ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் வெளியே போயிருப்பாங்க. அவரும் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவரும் வீட்டுல போய் பார்க்கலான்னு போகும்போது தான் அவர் கண்ணு முன்னாடியே மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து அவரால் மீளவே முடிஞ்சிருக்காது. அப்படியே ஹீரோயினோட ஃபியூனரலுக்கு ஹீரோ வந்து சோகமா வந்துட்டு இருக்க. அப்ப அங்க மாமியாக்காரி வந்து, என் மகனோட வாழ்க்கையே போயிடுச்சு, இவ்வளவு நாள் அவன் தான் நல்லா பார்த்துட்டு இருந்தான், என்ன குறை வச்சான் இவளுக்கு, இவ இப்படி பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவன் மகன் என்னமோ உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செமக்கவும் வருது. கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ் வந்து ரைனாவையும் புருஷங்காரனையும் அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க உங்க பொண்டாட்டியை மாடிலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்க மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. மாமியாக்காரிலாம் கதறுது, என் பையன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான், என் பையன் உத்தம அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கு, இங்க இவனும் நானும் எதுவுமே பண்ணல, எல்லாமே பொய்ன்னு இவனை கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவுமே காதல வாங்காம ஹீரோயினோட அஸ்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. ஹீரோ கார்ல அழுதுட்டே வராரு. நான் தப்பு பண்ணிட்டேன், உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன், ஆனா அதுவே மிகப்பெரிய தப்பாகிடுச்சு, நான் உன்னை பாதுகாப்பா பார்த்துருந்துருக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி அழுதுருப்பாரு. அப்படியே இப்ப பிரசன்ட தான் காமிக்கிறாங்க. திரும்பவும் அதை தான் சொல்றாரு, கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்பவும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அவங்க வீட்டு கதவை திறக்கிறாங்க. ஹீரோ அங்க குளூர்ல நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. உள்ள வாங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ வந்து உள்ள ட்ரெஸ் மாத்திக்கிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து, நீங்க எப்படி கரெக்டா இங்க வந்தீங்கன்னு கேட்க, இல்ல இங்க பக்கத்துல நான் ஒரு வேலையா வந்தேன், அப்ப நான் போயிட்டு இருக்கும்போது உங்களை ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் வந்தேன், கரெக்டா உங்களை காப்பாற்ற முடிஞ்சுது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, என் வாழ்க்கையோட விதியை மாத்தணும்னு நினைச்சேன், என் வாழ்க்கையில எனக்கு பதிலாக வேறொரு சப்ஸ்டியூட்டை வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால அது முடியல, திரும்பவும் நடந்தது எல்லாமே நடக்குதுன்னு அவங்க அழுகுறாங்க. அப்ப ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, சப்ஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில அடிபட்டிருக்கதை பாக்குறாரு. ஹீரோயினும் ரீபானா இருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியாது, ஆனா சில நாட்களா எனக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன காரணம், எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, யார் சொன்னா உன எனக்கு முன்னாடியே தெரியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும், ஏன்னா நான் உன காலேஜ் படிக்கிறதுல இருந்து பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு காலேஜ் அப்ப பார்த்துருக்கீங்களாங்கும் போது, ஆமா உங்களை நான் பார்த்துருக்கேன், ஒரு டைம் உங்க அப்பாவை கூட நான் சுத்தி காமிச்சிருக்கேன், உன்கிட்ட கூட 2-3 டைம் பேசியிருக்கேன், ஆனா உனக்கு தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து, அப்படியா, ஆமா எனக்கு நிறைய
ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதனால எனக்கு தெரியல. நீங்க என்கிட்ட வந்து அப்ப பேசிருக்கலாம்லங்கும் போது, ஆமா பேசிருக்கலாம், அப்ப ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல, அதான் இப்ப பேசுறேன்னு அவர் சொல்றாரு. மறுநாள் ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அங்க அவர் தாத்தா வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும், எல்லாரோட சப்போர்ட்டும் இதுக்கு வேணும்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வந்து பாஸ்ட்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து வேணாம், ரொம்ப ரிஸ்க்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனா தாத்தா வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்றதுக்கு, நீயும் உங்க சாதாரணமான ஒரு ஆளு தான், என்னோட இடத்த நீ பிடிக்கலான்னு என்னைக்கும் ஆசைப்படுறதுன்னு சொல்லி அவமானப்படுத்தியிருப்பாரு. அதெல்லாம் இப்ப ஹீரோ நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. போன டைம் பீனட் போட ஸ்வீட் யாருக்கும் கொடுத்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இதுக்கு இன்சார்ஜ் வந்து மயக்காங்கிறதுனால எல்லாரும் மயக்காவை அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால மயக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வேலையை விட்டு போயிருப்பாங்க. அதை இப்ப ஹீரோன்னு யோசிச்சுட்டு, இங்க பாருங்க பீனட் போட ஸ்வீட்ஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க, ஏன்னா சில பேருக்கு அலர்ஜி வரும்ல, அதனால ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்களும் ஏற்கனவே டைரக்டர் சொல்லிட்டாரு, அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அவரும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்து சந்தேகமாகுது. நேரம் அவர்கிட்ட போய் ஹீரோயின் கேக்குறாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பீனட் ஸ்வீட்ஸால சில பேருக்கு அலர்ஜி ஆகும், அதனால ப்ராப்ளம் வரும்னு சொல்லின்னு கேட்க, இது என்ன பெரிய விஷயமா, பீனட்ஸ்னால சில பேருக்கு அலர்ஜி ஆகும், இதனால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி செஞ்சேன், இப்போ எதுக்கு இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அங்க நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அங்க போய் நீங்க பாருங்கன்னு சொல்ல ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. பின்னாடியே ஹீரோவும் கிளம்பி போக அங்க புருஷக்கார அதை பாத்துறான். அப்ப ரைனா சொன்னது உண்மையோ, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குமோன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போய், இங்க பாருங்க எனக்கும் ஹீரோனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆனா நீங்க செய்யற எந்த விஷயமும் சரி கிடையாது, அதனால நீங்க ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு சொல்லும்போது, நான் தள்ளி போறது முதல்ல இருக்கட்டும் ராசா, நீ முதல்ல அவளுக்கு தகுதியானவனாங்கிறத யோசின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டு போறாரு. மேனேஜர் வந்து ஹீரோ வச்சுட்டு போன ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது எதுக்கு இங்க இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே சொல்லிட்டு அதை அவர் வெளியில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க முக்கியமான இன்வெஸ்டர் போயிட்டு இருக்க அவர்கிட்ட இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு அவரும் இந்த ஸ்வீட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்குன்னு சொல்லி எனக்கு லிஸ்ட் தர முடியுமான்னு கேட்க, அந்த லிஸ்ட்டை ரைனா தான் கொண்டு வந்து கொடுக்குறா, ஆனா தப்பான லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்றா. மொத்தத்துல விதியை மாத்த முடியல, நடந்தது திரும்பவும் நடந்துருச்சு. நைட்டு ரைனா ரொம்ப குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட பழைய மாதிரி இருக்க மாட்டேற, என் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹீரோனை கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது. இப்போ கூட பாரு அவருக்காக நான் சர்ப்ரைஸாக ரூம் புக் பண்ணியிருக்கேன், வேலை முடிஞ்ச பிறகு அவரை நாங்கள் சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போறேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே ஹீரோயின் ஒரு பிளானோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி ரைனாவும் ரொம்ப கோவப்படுறா. அப்படியே ஹீரோனை பார்க்க போறா. அப்ப அவன் கேட்கறான், எங்க மிஸ்ஸாவை காணோம், நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கங்கும் போது அவ உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா, எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுதுன்னு அவ கேட்க, அவனும் ஓகே சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரைனா சொல்றா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என் ஃப்ரெண்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, அதனால இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என் கூட அப்படின்னு கேட்க, முதல்ல நல்ல பிள்ளை மாதிரி விளைக்கிறான். அப்புறம் டாக்ஸி கூப்பிட்டு அவன் கிளம்ப போறான்னு பார்த்தா ரைனாவே சேர்த்து கூட்டிட்டு போறான். அப்படியே டாக்ஸில போகும்போதே அவங்க அட்டகாசத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஹீரோயினும் நின்று பார்த்துட்டா. அவ தான் இந்த பிளானை போட்டது, ஆனா அவ மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்து, நீயா சொல்ல கவலைப்படுற, உனக்காக நான் இருக்குன்னு சொல்லி கொடையெல்லாம் நீட்டுறாரு. அவ அழுகிறத பார்த்துட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் கையில கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் பார்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வந்து செம்மையா புலம்புறாங்க, நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அவனை அவ்வளோ காதலிச்சேன். ஒன் டைம் அவனை நான் ரைனா கூட பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனா அவன் இப்ப என்ன சொன்னான் தெரியுமா, இங்க பாரு ரைனா, நம்ம ரெண்டு பேரும் யதார்த்தமா தான் மீட் பண்ணிருக்கோம், ஆனா இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தானா அவன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயின் அப்பையிலேருந்து அவனை முழுசா நம்பியிருப்பா. அதை இப்ப சொல்லிட்டு, அவன் சரியான சீட்டர், என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, இதை நினைச்சு நீ வருத்தப்படுறியான்னு கேட்கும்போது, கண்டிப்பா இல்லவே இல்லை, அவனோட உண்மை முகம் தெரிஞ்சதுக்கு நான் சந்தோஷதான் படுறேன்னு சொல்லி திரும்பவும் புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, உன்னோட ஃபியூச்சர்ல இப்போ உன் லைஃபை எப்படி மாத்திக்க போற, உனக்குன்னு ஏதாவது கனவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கான்னு அவனும் திரும்பி கேட்க, ஆமா எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு இருக்கா, அவளை நான் பார்க்கணும், ரசிக்கணும், அவ கூட சேர்ந்து வாழணும், மால் டெட்டர்ன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கணும், அண்ட் ஓவரால் என்னோட வீட்டு சோஃபால அவ கையை பிடிச்சிக்கிட்டு அவ தோல் மேல சாஞ்சு நான் தூங்கணும், அதுதான் என்னோட மிகப்பெரிய கனவு, அந்த கனவு நிறைவேற உன்னால மட்டும்தான் முடியும், ஏன்னா நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஹீரோயின் வந்து மட்டையாயிட்டாங்க. அந்த தைரியத்துல தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம், நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வேணா எப்ப ட்ரிங்க் பண்ண போனாலும் என்ன கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு.
மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே ரைனா பின்னாடியே வந்து ஹாய்ன்னு சொல்லி நல்ல பாப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஆஃபீஸ்க்கு ஹீரோனை வந்துட்டு இருக்க ரைனா வேணும்னே ஹீரோனுக்கு குட் மார்னிங் சொல்ல ஹீரோனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நேற்று குடிச்சிருந்ததுனால கூட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் போல. அவனும் தாங்கிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ ஹீரோயின் சிரிச்சா மாதிரி அவனை பார்க்கக்குள்ள அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஹீரோயின் மன்னிச்சிட்டா போல நினச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டியா நீ, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எதுவும் சொல்லலை, மனசுக்குள்ள அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. இருந்தாலும் வெளியில எதுவுமே காமிச்சிக்காம நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனா வந்து ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க அப்போ ரைனா வந்து அவனை பிடிச்சி இழுத்து என்ன நீ ஒழுங்காவே நீ டை கட்ட மாட்டியா, பாரு எப்படி களைஞ்சு போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ரைனா, நான் வந்து அன்னைக்கு ஏதோ குடிச்சிருந்தேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு மிஸ்ஸா கூட வாழ தான் ஆசை, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். பரவாயில்ல, பயப்புல கொஞ்சமாவது மிஸ்ஸா மேல பாசம் இருக்கு போல, அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு போகுது. ஆனா இங்க ரைனாக்கு தான் கடுப்பாகுது, நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதுன்னு யோசிக்கிறா. ஆஃபீஸ்ல வந்து பூபகம் வெடிக்க ஆரம்பிக்குது. யார் வந்து நேற்று இன்கிரியன்ஸ் புக்கு கொடுத்தது தப்பா கொடுத்து ஒருத்தர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, இதுக்கு இன்சார்ஜ் யாருன்னு கேட்கும்போது மேனேஜருக்கு நல்லாவே தெரியும் அந்த புக்கு கொடுத்தது ரைனான்னு சொல்லிட்டு. ஆனா அவளை காப்பாத்துறதுக்காக யார் இது பண்ணதுன்னு அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. யார் இன்சார்ஜ் அப்படின்னு கேட்கும்போது மைக்கா பாவமா எந்திரிச்சு நிக்கிறா. ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நம்ம நேத்து எல்லாத்தையும் மாத்திட்டோமே, ஆனா ஏன் திரும்ப இது நடக்குதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ மேனேஜர் வந்து செம்மையா மைக்கா போட்டு திட்டிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நீங்க பாத்தீங்களா, எந்தவித ஆதாரமா இல்லாம மைக்கா மேல பழி போடாதீங்கன்னு ஹீரோவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க ஹீரோ வந்து போதும் நிறுத்துங்க, யாரும் எதுவும் பேச வேணாம், எந்த ஆதாரம் இல்லாம யாரையும் எதையும் குறை சொல்லக்கூடாது, நான் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க மைக்கா வந்து சோகமா பார்ல குடிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் சீனியரும் வந்து தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப மைக்கா சொல்றா, இல்ல நான் இந்த வேலைக்கு தகுதியானவளே கிடையாது, பாரு எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ எந்த மிஸ்டேக் பண்ணிருக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மைக்கா கேட்கிற மாதிரி தெரியல. இல்ல நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொல்ல நீ ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, உன் மேல எந்த தப்புமே கிடையாது, அதனால நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரியும்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. இவனை போன டைம் தான் கொஞ்சம் நல்லவன் சொன்னேன், ஆனா இவன் செமையான கேடு கட்டவன், திரும்பவும் அதே தப்பை பண்ணிட்டு. அப்ப அவன் என்ன சொல்றானா, மிஸ்ஸா மாதிரி பொண்ணு எனக்கு ஒய்ஃபா வர தகுதி இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி பொண்ணுங்க எனக்கு கீப்பா இருக்கலாம், அதனால கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு கீப்பா இருன்னு சொல்லிட்டு போறான். ரைனாக்கு நல்லா வேணும், மிஸ்ஸாவோட வாழ்க்கை கெடுக்கலான்னு பார்த்தால இப்ப அவ வாழ்க்கையே பூந்தியா போயிட்டு இருக்கு. அவ செம்ம கடுப்பாகிறா, ஏண்டா என்னையவே இப்படி சொல்றியா, உனக்கு இருக்குன்னு மனசுல நினைக்கிறா. ஹீரோனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க, நீ ஓகேவான்னு. அவனு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி மெசேஜ் பண்றான் பார்க்கும்போது தான் அவன் ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டிருப்பான் போல, அது எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஹீரோயின் கிட்ட செம்மையா புலம்புறான், போச்சு போச்சு எல்லாம் போச்சு, என்னோட அத்தனை சேவிங்ஸும் அதுல தான் போட்டு வச்சிருந்தேன், எல்லாமே போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் வந்து ஆறுதல் சொல்ல விதமா, பரவாயில்ல நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அவனும், நான் என் அம்மா பார்க்க வரியா, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கறான். கட் பண்ணா ரைனா கூட ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரைனாவும் என்ன விஷயம்னு கேட்கும்போது ஹீரோனோட அம்மாவை பார்க்க போறேன், எங்க கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண போறேன்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இங்க ரைனாக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே அவங்க அம்மாவே ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனை வந்து சொல்றான், அவங்களுக்கு கண்டிப்பா அவளை பிடிக்குமா, அவ நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா என் பையன் நீ செலக்ட் பண்ண பொண்ணு தப்பான பொண்ணா இருக்குமா, கண்டிப்பா சூப்பர் பொண்ணா தான் இருக்கும்னு அவங்களும் ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. ஹீரோனோட என்ட்ரி ஜிகு ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கை நிறைய நகத்தை வச்சுக்கிட்டு அங்க வந்து நிக்கிறா, ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி. பார்த்த ஹீரோனுக்கும் அதிர்ச்சி, அவங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சி. அவங்க அம்மா அப்படியே தங்கிக்கிட்டே, ஏமா இன்னமா இப்படி இருக்க, இவ்வளோ நகத்தை வளர்த்து வச்சிருக்க, எப்படிமா என் பையனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்ப, வீட்டை எப்படி பார்த்துப்ப, ஒரு பொறுப்பான பொண்ணு இப்படியா இருப்பாங்க, நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, என்ன ஆல்ரெடி எந்த காலத்துல இருக்கீங்க, நான் ஒரு வேலை பார்த்தா உன் புள்ள ஒரு வேலை பார்ப்பான், நான் சமைச்சேனா உன் புள்ள ஜாமா கழுவுவான், அந்த மாதிரி நாங்க மாத்தி மாத்தி வேலை பார்த்துப்போம், அதுவும் இல்லையா காசு கொடுத்து வேலைக்காரி வச்சுப்போம், நான் என்ன உன் பிள்ளைக்கு வேலைக்காரியா, எல்லா சேவையும் செஞ்சுட்டு இருக்கேன்னு அவ கேட்க, அதுக்கு அவங்க அம்மாவும் யாரை பார்த்து ஓல்ட் லேடின்னு சொன்னேன், என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்களும் கேட்க, ஹீரோடவும் எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, இப்படிலாம் பேசாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அப்படிதான் பேசுவேன், ஓல்ட் லேடி தான் சொல்ல முடியும், இஷ்டம் இருந்தா கட்டி வைங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போக, ஹீரோனை பின்னாடியே போய் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, எங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லும்போது, யாருக்கு வேணும் உன் கூட கல்யாணம், எனக்கு தேவையே கிடையாதுடா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீயும் ரைனாவும் பண்ண வேலையெல்லாம் எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ரைனா கரெக்டா வரா. எல்லாமே ஓகேவான்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே கேட்க, அடடா இந்த வந்துட்டாங்களே மேடம், உங்க ரெண்டு பேருக்குள்ள நான் ஏன் டிஸ்டர்பா இருக்கேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோனுக்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்ப அவங்க அம்மா அங்க ஓடி வந்து, எங்க அவ என் கையில கிடைச்சானா அவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ரைனா பார்த்துட்டு ஹாய் ஆண்டி அவன்னு கூப்பிட, ரைனாவை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பேஷண்ட் கிட்டே எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. எங்களோட தப்பு தான், உங்களுக்கு தெரியாம நாங்க அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மைக்காவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. மைக்காவும் மனசே இல்லாம மன்னிப்பு கேட்க வர அந்த பாட்டியும் மைக்காவை பார்த்துட்டு, இந்த பொண்ணு தான், இவ தான்
எனக்கு இன்கிரீடியன்ட் கொடுத்தான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்டிக்கு எல்லாரும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தனால யாருன்னு அடையாளம் தெரியல, அதனால தான் மைக்காவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப மைக்காவும் வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்க வர அப்ப அங்க ஹீரோ வந்து இந்த பொண்ணு தப்பு பண்ணல, யார் தப்பு பண்ணாங்கிறத நான் தகுந்த ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டு காமிக்கிறாரு. ஹீரோ இப்பெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சு அவர் கேமரா செட் பண்ணி வச்சிருப்பாரு போல. அதுல வந்து ரைனா செம்மையா மாட்டிக்கிறா. கம்பெனி சார்பா உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அந்த பொண்ணுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ. வெளியில மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார், எனக்கு சரியா தெரியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் ரைனான்னு சொல்லிட்டு, ஆனா நீயும் சேர்ந்து கூட்டு கலவணித்தனமா ஏமாத்திருக்கீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல பழைய போட பார்த்திருப்பேன்னு கேட்க அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன சார் சொல்றீங்க, மைக்கா உங்களோட தங்கச்சியான்னு கேட்க ஆமா அவ என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறாரு. அவர் பாஸ்ட்ல வந்து மைக்கா வந்து சொல்லியிருப்பாங்க, அண்ணன் நான் எந்த தப்பும் பண்ணல, நீ நம்ப மாட்டியான்னு கேட்க இது எப்படி நம்ப முடியும், தகுந்த ஆதாரம் உனக்கு எதிராக இருக்கு, உனக்கு இன்னும் பொறுப்பு வரல, நீ கொஞ்ச நாள் போய் அப்ராட்ல போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ வந்து மைக்காவை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது அங்க ஹீரோயின் இருக்கிற கோலத்தை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன நீ வருங்கால மாமியாங்களை பார்க்க இப்படிதான் போனியான்னு கேட்க ஆமா ஆமா நான் என்ன கல்யாணம் பண்ணவா போனேன், கல்யாணத்தை நிறுத்தத்தானே போனேன், அதுக்கு தான் இப்படி ஒரு பிளானு, அவன் என்ன சீட் பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான், அவனுக்கு நான் ஒரு ரிவெஞ்ச் கொடுக்க வேணாமா, அதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அங்க தனாப்பா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் நமக்கு இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹீரோனை பின்னாடியே கெஞ்சிட்டு வரான், என்னை மன்னிச்சிடு, நான் குடிச்சிருந்தேன், எனக்கு நிதானமே இல்லை, அதனால தான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை திரும்பவும் ஏத்துக்கோன்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம், என் ஃப்ரெண்டு கூட இருந்தே சீட் பண்ணி என்னை ஏமாத்திட்டு இப்போ என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கியா, உன்னால என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி உளுந்து உளுந்து அழுதுட்டு இருக்காங்க. அடியே எல்லாரும் நம்மளை தான் பாக்குறாங்க, கொஞ்ச நேரமாவது வாய முடின்னு சொல்லி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி தெரியலையே. இப்போ ஆஃபீஸ்ல பட்டி தொட்டி எங்க இவங்களோட பேச்சு தான். மேனேஜர் சோகமா வந்து ரைனா உன்னை ஆஃபீஸ் ரூம்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது ரைனாவும் என்னன்னு தெரியாமே உள்ள போறா. அப்ப அங்க ஹீரோ தான் உட்காந்துருக்காரு. இங்க பாருங்க மேடம், நீங்க இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை தப்பா கொடுத்து ஒருத்தரோட உயிர் போக்க பார்த்துருக்கு, அதனால உங்களை நாங்க வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்லும்போது ரைனா நான் எந்த தப்புமே பண்ணலன்னு கதறா. ஆனா அங்க யாரும் கேட்கற மாதிரி தெரியலையே. சாரி மேடம், எல்லாம் ஆதாரம் இருக்கு, நீங்க கிளம்புங்க வீட்டுக்குன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ரைனா வந்து அவள் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்ப அப்போ அங்கே ஹீரோயின் வரா. அவளை பார்த்துட்டு நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க யாருக்கு யார் ஃப்ரெண்டு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டே பறிச்சுப்ப, சீட் பண்ணுவேன், நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கணும் மாட்டின்னு அவள் கேட்க உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சான்னு அவள் பார்க்க ஆமாண்டி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, நான் உன்னை எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சேன், ஆனால் நீ எனக்கே முதுகில் குத்திட்டில, இனி என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போகிறா. மறுநாள் ஆஃபீஸில் வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் எல்லாம் அழகாக போயிட்டு இருக்க ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ரைனாவும் அவங்க மாமியாக்காரியும் அங்க உள்ள வந்து பார்ட்டில அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்குலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல, இதுங்க எதுக்கு இங்க வந்துச்சுங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஹீரோயின் வந்து நீ இங்க என்ன பண்ற, நீ இந்த ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்கல, எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கும்போது நான் இங்க ஸ்டாஃபா வரல, ஸ்டாஃபோட ஃபேமிலி மெம்பரா தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன ஏதோ வளரிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு அவளும் நான் ஒன்றும் வளரல, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், ஹீரோனும் அவங்க ஃபேமிலியை என்னை ஏத்துக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணு கலங்குது. அப்படியே ஹீரோனாவை பார்க்க ஹீரோனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறான். இப்போ ரைனா அவன் மனசுல நினைக்கிறா கண்டிப்பா நான் உன்னை வின் பண்ணிட்டேன், உன்னை வாழ்க்கையில தோக்கடிக்கிறது தான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள், அதை இப்ப நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவன் மனசுல சந்தோஷப்பட்டு இருக்க. அப்ப ஹீரோட பார்வையில இந்த வியூவை காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோயின் வந்து அழுகுற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க கை சிம்பிளை காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரு, நம்ம பிளான் போட்டது நடந்துருச்சுன்னு சொல்லி மனசுல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நான் என்னோட வாழ்க்கையில வின் பண்ணிட்டேன், என்னோட விதியே மாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஒரு லைக் போடுங்க. பை பாய்.